டே போட்டு விடுவாங்களா? சாரி, 151.151 சரிதானே? சவுண்ட் சரியா வரும். பாயிண்ட் 151. இதுல சூனிய புள்ளின்னு தலையும் போடுங்க. இதுல முதலாவது சூனிய புள்ளி என்று சொன்னால் என்ன எழுதிக் கொள்வோம். காந்தப்புலத்தினுள் யாதாயினும் ஒரு புள்ளியில் விலையுள் காந்தப்பாய் அடர்த்தி பூச்சியமெனின் அப்புள்ளி சூனிய புள்ளி எனப்படும். முதலாவதுக்கான பட விளக்கம். உதாரணமா அடுத்த பாயிண்ட், சமமான திசையில் மின்னோட்டங்களை காவும். இரண்டாவது பாயிண்ட், சமமான திசையில் மின்னோட்டங்களை காவும் இரு கடத்திகளுக்கு இடையிலே சூனிய புள்ளி காணப்படும். மேபி எங்கண்டு தெரியா, இப்போதைக்கு சூனிய புள்ளி காணப்படும். மூன்றாவது, ஒரே திசையில் சமமான மின்னோட்டங்களை காவும் போது அதன் மத்தியில் சூனிய புள்ளி காணப்படும். ஹலோ சொல்லுங்க. வலைக்கம். ஆமாம், நான் கிளாஸ்ல இருக்கிற கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. ரைட். நாலாவது, வேறுபட்ட திசையில் மின்னோட்டங்களை காவுமெனின் சூனிய புள்ளியானது
சூனிய புள்ளியானது இடையில் காணப்படாது. இடையில் காணப்படாது, அதாவது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்காது. உதாரணமா இடையில் காணப்படாது. சம்வே ஐ டோன்ட் நோ, so as a theory. அஞ்சாவது இவ்வளவு விஷயங்களும் இருக்கா? ரைட். சம மின்னோட்டங்களை காவும், சமதிசையில் மின்னோட்டங்களை காவும், சமதிசையில் மின்னோட்டங்களை காவும் கடத்திகளுக்கிடையில் சிறிய மின்னோட்டத்தை காவும் கடத்திகளுக்கு அண்மையிலேயே, சிறிய மின்னோட்டங்களை காவும் கடத்திகளுக்கு அண்மையிலேயே சூனிய புள்ளி காணப்படும். சூனிய புள்ளி காணப்படும். சூனிய புள்ளி காணப்படும். ஆறாவது இந்த தொடர்பெடுத்து வைங்க. சூனிய புள்ளி பக்கத்தில் இப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம். I1 R1 I2 R2. இது தெரியாடி இதை கண்டுபிடிக்கலாம். இதுவும் தெரிஞ்சால் இதை கண்டுபிடிக்கலாம். அல்லது நீங்க இது சார்பாக இதை எடுத்துரைத்தால் இந்த தூரத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் இன்னும் உங்களோட மண்டைக்குள்ள இருக்கிற விஷயங்கள். ஸோ நீங்க அதை நீங்க எவ்வளவு டெக்னிக்கலா நீங்க கொண்டு போறீங்கன்றதை பொறுத்து நீங்க என்ன செய்வீங்க, சக்சஸ் பண்ணிக்கொள்ளுவீங்க. சரியோ? இதுல எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும், விளங்கி இருக்கணும். This time make no mistakes. விளங்கிச்சோ? அடுத்தது வந்து 0 எரர்ல போங்க. எல்லா பாயிண்ட்டும் உங்களோட கைவசம் இருக்கும். எதுல கேள்வி வந்தாலும் நீங்க செய்யணும். 152 காந்த விசை கோடுகளின் இயல்புகள். காந்த விசை கோடுகளின் இயல்புகள். காந்த விசை கோடுகளின் இயல்புகள். முதலாவது இவை தொடர்ச்சியோ முடிவோ அற்றவை. இவை தொடர்ச்சியோ முடிவோ அற்றவை. இரண்டாவது, இவை ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. இவை ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. மூன்றாவது, குறித்த ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தின் திசையானது அப்புள்ளியில் காந்தவிசை கோட்டிற்கு வரையப்படும் தொடலி வெளியான திசையாகும். காந்த விசை கோட்டுக்கு வரையப்படும் தொடலி வெளியான விசையாகும். செங்குத்தா. நாலாவது,
சீரான காந்தப்புலமெனின் காந்த விசை கோடுகள் சமாந்தரமாக காணப்படும். அடுத்தது ஐந்தாவது, கடத்தியினுள் காந்த விசை கோடுகள் செல்லும். மின்விசை கோடு போவாத மாதிரியும் காந்த விசை கோடு போற மாதிரியும் வரைஞ்சு காட்டு. ஆறாவது, காந்த விசை கோடுகளின் நெருக்கம் அதிகமாக உள்ள இடத்தில் காந்தப்புல வலிமை உயர்வாக இருக்கும். காந்தப்புல வலிமை உயர்வாக இருக்கும். காந்தப்புல வலிமை உயர்வாக இருக்கும். இந்த இடம் ஏ, இந்த இடம் பி என்று சொன்னால் இந்த இடத்துல நெருக்கம் அதிகம். இதை விட இந்த இடம் சி ஆக இருந்தால் காந்தப்புல வலிமை என்ன செய்யும்? ஏக்கு கூட பியை விட சிக்கு கூட. ஏன்? மின்விசை கோடுகளையும் இது உண்மை, காந்தப்புல கோடுகளையும் உண்மை. எழுதி கொள்ளுங்க ராசா. காந்த விசை கோடுகள் இயல்புலிவை தொடர்ச்சியோ முடிவாற்றவை. காந்த விசை கோடுகள் ஒன்றே ஒன்று இடைவிட்டாது. காந்தப்புலத்தின் என திசை காந்த விசை கோட்டுக்கு வரையப்படும் தொழில் திசையாகும். சீரான காந்தப்புலமனின் கோடுகள் சமாந்தரமாக காணப்படும். கடத்தியுள் மின்விசை கோடுகள் செல்லாது, காந்த விசை கோடுகள் செல்லும். இப்படி உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஜோக் இல்ல. ரைட். காந்த விசை கோடுகள் நெருக்கமாக உள்ள இடத்தில் காந்தப்புல வலிமை என்ன செய்யும்? உயர்வாக காணப்படும். எவ்ரி பாயிண்ட் என்ன, எவ்ரி சிங்கிள் பாயிண்ட், எவ்ரி சிம்பிள் பாயிண்ட். உலகத்தில் கெட்டிக்காரண்டி யாரும் இல்லை. ஒவ்வொரு சின்ன விடயமும் தவறாம தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் தான் கெட்டிக்காரனா மாறுறான். யாரு பணக்காரன் சொல்லுங்க பாப்போம். யாரு பணக்காரன் சொல்லுங்க? யாரு பணக்காரன்? இப்ப பாரு, நம்ம ஏன் ஏழையாயிருக்கிறோம், பணக்காரன் ஏன் பணக்காரன் ஆயிருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை பணக்காரன் ஒருத்தன் சரியா செய்வான், ஏழை மிகப்பெரிய பிளவிடுவான். நான் உதாரணமா சொல்லி காட்டுறேன். ஒருத்தர் ஏன் ஏழையாக தொடர்ந்து இருக்கிறார், ஒருத்தர் ஏன் தொடர்ந்தும் பணக்காரன் ஆகி கொண்டு போறார் ஒரு கட்டத்துக்கு பிறகு. நீங்க நல்லா பாருங்க, நிறைய பிள்ளைகள் ஏழைகள் பொதுவாக விடுறான். ஏழைகள்னால் நம்ம எல்லாம் அந்த ஏழைகள் லிஸ்டுக்குள்ளதான். நம்ம எல்லாம் ஏழை தான். நீங்க ஏழைண்டா வெளியே தேடாதீங்க. நம்மளும் ரோட்ல நிக்கிறவனு ரெண்டும் ஒன்று தான். இந்த பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இல்லை. நமக்கு என்ன ஒரு ஊடு இருக்கு, அவனுக்கு ஊடு இல்லை, ஆதரவு இல்லை, அவ்வளவுதான். நமக்கு ஒரு சமூகம் இருக்கு, அவனுக்கு ஒரு சமூகம் இல்லை, அவ்வளவுதான். என்ன, நம்ம கொஞ்சம் போதை போட்டாலும் கிளியரா இருப்பான், அவன் போதை போட்டு கிளியர் இல்லாம இருப்பான். ரெண்டும் அவ்வளவுதான். நம்ம நடிக்கிறதுக்கு கோயில் குளத்துக்கு போவோம், அவன் நடிக்கிறதுக்கும் கோயில் குளத்துக்கு போக மாட்டான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லைன்னு பொதுவா நம்ம ஏழை தான். பணக்காரன் சொல்றது குறைந்தபட்சம் உங்கள்கிட்ட அமெரிக்கன் டாலர் $1 மில்லியன் இருக்கும். அது என்ன பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா காசு எவ்வளோ? சரி, 1 மில்லியன் தேவையில்லை. என்ன, 1 லட்சம் சரி இருக்கணும், 0.1 மில்லியன் சரி இருக்கணும், குறைஞ்சபட்சம் நீங்க பணக்காரனா இருக்கிறது. சரி, அது யார் யாரில் இருக்குன்னு தெரியும். அப்ப நம்ம எல்லாரும் ஏழை லிஸ்டுக்குலாம் வரும். அப்ப நம்ம என்ன பிளவிடுறோம், ஏன் பணக்காரனாகிறா, நம்ம தொடர்ந்து மேலேயா இருக்கிறோன்றதை நம்ம யோசிக்கணும். எவ்வளவு உண்டு சொன்னால் மணி மேனேஜ்மெண்ட் நம்மள்ட்ட இல்லவே இல்லை. நம்ம செலவழிக்கிறது ரோசத்துக்கு, உணர்ச்சிக்கு. நல்லா பாரு, நம்ம செலவழிக்கிறது பணக்காரனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம செலவழிக்கிறது ரோசத்துக்கு, உணர்ச்சிக்கு. அவன் உணர்ச்சி வசப்படவே மாட்டான். அவன் உணர்ச்சி வசப்படவே மாட்டான்.
அதாவது ஒரு சின்ன விஷயம் அது. அத மணி மேனேஜ்மெண்ட் அடிப்படை. எப்படின்றால் அவனுக்கு பணக்காரன் அவன் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பணக்காரன் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஆனா இந்த ஏழைகள்னு சொல்ற அந்த சோ கோல்டு ஏழைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை காமிக்கிறதுக்கு சொன்னால் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வந்து ரிச்சை கொண்டு வருவான். எப்படி ரிச் கொண்டு வாரன்னு சொன்னால், உதாரணமா ஷூ வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கல, பிஞ்சிரும். 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஷூ வாங்கினா பிஞ்சிரும். இன்றைய நிலவரப்படி ஒரு 3000 ரூபாய்க்கு நல்ல ஷூ இருக்கும், 7000 ரூபாய்க்கு ஒரு ஷூ இருக்கும், 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ ஒன்று இருக்கும். இப்போ நம்மட கையில நம்ம ஷோரூமுக்கு போறோம், காசு இருந்தா போதும், சேலரி கிடைச்சோன்னு ஷோரூமுக்கு போனால் அந்த 10,000 ரூபாய் ஷூ எடுப்போம். ஏன்னு சொன்னால் அந்த ஷோரூம்ல இருக்கிறவனுக்கு நம்ம ஒரு பணக்காரன் நம்ம காட்டணும்னு நம்மளோட ஒரு வெறி இருக்கும். அது நம்மளோட ரத்தத்தில் ஊறி போயிருக்கும். நான் சொல்றது சரியா பிள்ளையா நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கன வந்து எலைட்டை காட்ட பார்ப்போம், பொலைட்டா இருக்க மாட்டோம். மணி மேனேஜ்மெண்ட் நல்லா யோசிங்க. நான் சொன்ன பாயிண்ட் சரியோ? இது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம். இப்படி ஏன் ஒருத்தன் பணக்காரன் ஆகுறண்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல சிம்பிளான ஒரு 20 விஷயம் இருக்கு. 20 விஷயத்தை சொன்னாலே நீ பணக்காரன் ஆயிடுவாய். இது முதலாவது. நான் சொன்ன பாயிண்ட் சரியா பிள்ளையா சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். நம்மளோட ப்ரைட நிறைய பேர் அடுத்தது அனாவசியமா உதாரணமா சொல்லுவோமே, எப்படி ப்ரைட்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிற நிலைமையில நம்ம இருக்காம. நான் சொன்ன பாயிண்ட் உண்மை இல்லையா? என்ன ஊமையா இருக்கிறீங்க? இந்த பாயிண்ட் உண்மையா இல்லையா? நான் முதலாவது ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன், அது உண்மையா பொய்யா? ஆனா பணக்காரனத்துக்கு அந்த காற்று தன்மை இருக்காது. சரியா பணக்காரன் நம்மட இந்த ஊர்ல உள்ள பணக்காரன் இல்லை, அவனும் ஏழைதான், நம்மட லிஸ்ட் தான். நான் பணக்காரன் சொல்றது பெரிய ஆக்கள். நமக்கு வந்து காற்று தன்மை இருக்கு, அந்த அது அங்கனதான் பிரச்சனை வாரதே. ஸோ இப்போ இந்த சும்மா உதாரணமா சொல்லுவோமே, நம்மட தேவைக்கு இந்த ஃபோன் போதும், நம்மட தேவைக்கு ஒரு வாட்ச் போதும். ஆனால் அந்த வாட்ச் கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இப்போ முந்தி காலத்துல எல்லாம் எங்களோட அங்கிள்ஸ் எல்லாம் கெசியோ வாட்ச் தான் தேடி எடுப்பாங்க. என்ன சொல்லுங்க பாப்போம்? அந்த கெசியோ வாட்ச் தான் நின்று உழைக்கும். 20 வருஷமெல்லாம் அந்த கெசியோ வாட்ச் கட்டினாக்கள் இருக்கு. இப்போ இந்த ஃபோன்லாம் நான் அடுத்து எத்தனையோ வருஷம். ஆனா இது எனக்கு தேவையான தாராளமான வேலையை எனக்கு என்ன செய்து. ஆனா நீங்க எப்ப இந்த போனை யூஸ் பண்றதுக்கு வெக்கப்படுறீங்களோ நீங்க தொடர்ந்து ஏழையா தான் இருப்பீங்க. வெக்கம் வரக்கூடாது. இது கஞ்சத்தனம் இல்லை, இது நம்மளோட தேவைகளை நம்ம சரியா பயன்படுத்துறோம்னு அர்த்தம். இது 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 எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கு, இதுல முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு போன் சலாக்கள் பாவிக்கிறதுக்கு வெக்கம். உண்மையை சொல்லுங்க பாபு மனசால, இந்த மாதிரி ஒரு போன் பாவிக்கிறது உண்மையை நீங்களே உங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க வேற யார்ட்டையும் நீங்க கேட்க தேவையில்லை. உண்மையிலேயே நான் இப்படி ஒரு போன் பாவிப்பனா, இதை பப்ளிக் இடங்களுக்கு கொண்டு போவனா, இது பப்ளிக் இடத்துல நான் இதுல ஒரு கால் பண்ணுவேனா. சிலாக்கள் அந்த பொக்கெட்ல அந்த ஐபோன் படி அந்த மேல இருக்கும். பரம ஏழு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கால, ஐபோன் 13 இருக்கும். உண்மையா பொய்யா சொல்லு பாப்போம்? இருக்க ஊடு இருக்காது, இல்லாட்டி வீட்டின் கூரை ஒழுகும். ஆனா ஸ்ரீலங்கால என்ன பிரச்சனை சொன்னால் நிறைய பேர்ல ஐபோன் 13 14 இருக்குமேடா, ஓல்ட் ஜெனரேஷன் சரி வாங்கி வச்சிருப்பான். அங்கனதான் நமக்கு வருது பிரச்சனை. அடுத்தவனுக்காக வாழ்றதால தான் நம்மளோட மணி என்ன செய்து கரைஞ்சிட்டு போகும். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ஷோ பண்ணுவோம். யாராவது வந்தா நம்மளோட அளவு தேவைக்கு மீறி அளவுக்கு மீறி நம்ம செலவு செய்வோம். அது விருந்தோம்பல் இல்லை, அது பெருமைத்தனமான விருந்தோம்பல், ஏமாளித்தனமான விருந்தோம்பல். விருந்தோம்பல் சொன்னால் ஒரு 3 கறியோட முறிச்சு கொள்றது தான் சாப்பிடலாம். 3 கறிக்கு மேல மனிதன் மூளை உணரா. சிலாக்கள் 7 கறி அந்த பெருமைக்கு சமைக்க போறதெல்லாம் வார பிரச்சனை. அவங்க நம்மளை வேற மாதிரி நினைச்சிருவாங்க. நம்மளை ஏழை நினைச்சு அவனுக்கு தெரியும் நம்ம ஏழண்டு. நம்ம சொல்லித்தான் தெரியணும். அவன் வெளியே போக்களே சொல்லிட்டு போவான், யார் யாரெல்லாம் கடன் பட்டாங்களோ பாவம். ஸோ இப்படி சிம்பிள் பாயிண்ட்ஸ். எப்ப நீங்க லைஃப்ல இது நான் சொல்லித்தார உங்களோட பெஸ்ட் அறிவுரை சரியா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நான் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். இதே நான் ஒரு
மிகப்பெரிய ஒரு டீமுக்கு ஒரு செமினாரா போட்டு மணி மேனேஜ்மெண்ட் சொன்னால் கோடிக்கணக்கான காசு எனக்கு கிடைக்கும். என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஏன் பணம் உங்களுக்கு அந்த மொழி இலகுவாக விளங்கும். நான் இங்க சொல்ல வந்தது பிசிக்ஸ். சிம்பிள் விஷயங்களை மறந்துட்டு போய் நீ ஒரு எலைட் பீப்புளா மாற இயலாது. நீ இந்த பிசிக்ஸ்ல ஒரு ரிச்சான ஆளா மாற இயலாது. நீ தொடர்ந்து ஏழையா தான் இருப்பாய். ஒவ்வொரு சிம்பிள் விஷயங்களா சேரு. ஒரு ரூபாயில இருந்து 10 ரூபாய் சேர்த்து பலவினவனுக்கு தான். செலவழிக்கிறவன் கட்டிக்காரன் இல்லை. இப்ப நிறைய பேர் நினைச்சிருக்கிறேன், நான் இப்ப பெருமைக்கு சொல்லுவான் சிலாக்களை பாருங்க, நான்டா ஹோட்டலுக்கு போனா திங்கிற 50,000 ரூபாய்க்கும் பில் திம்பர். ஒரு பெருமையில சொல்லி சிரிச்சுட்டு போவான். எவ்வளவு பெரிய பேயனா இருப்பான். மிஞ்சி போனா நம்ம 2000 ரூபாய்க்கு தின்னலாம், மிஞ்சி போனா 3000 ரூபாய்க்கு தின்னலாம். அதுக்கு மேல சத்தி தான் வரும், கக்கா தான் போகும். அதுக்கு மேல வாய் டேஸ்ட் ஒன்றாது. சிலாக்களை பாரு, அந்த பெருமைக்கு ஒரு 7-8 பயலுகளை கண்டு அவ்வளவு பேருக்கும் வாங்கி கொடுக்குற மச்சான் அண்டைக்கு ஏன ட்ரீட்னு சொல்லி. அங்க அம்மா அப்பா பசியோடு இருப்பான். அங்கதான் நீக்கிற பிரச்சனை. அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. சரியா? சிலாக்கள் இந்த சும்மா தேவையில்லாம செலவழிக்கிறாக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கு. வாழ்க்கையில் இங்க முட்டும் போது விலன். அப்படித்தான் இங்கே உங்களுக்கு காலம் தரப்பட்டு இருக்கு. 200-300 நாள் இருக்கா? எனக்கு இதுல எல்லா பாயிண்ட்ஸும் தெரியுமா? இண்டையில இருந்து இந்த ஆரம்பிக்கிற பயணத்தை விடாது. சிம்பிளா தான் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சேரும்போது சிம்பிளா இருக்கும். இது தேவையா தேவையில்லையான்னு பல முறை யோசிப்பாய். விளங்கிட்டா? இதுக்கு நிறைய பழைய விஷயங்கள் எனக்கு தெரியும், இது எனக்கு பழைய விஷயம். விளங்கிட்டா? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் வரும். நான் அதை சொல்லல. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் சேர்க்கணும். அதுலதான் இருக்காரு. சரியோ? ரைட். பாருங்க, 153 என்ன செய்யறேன்னு விளங்கினாத்தான் அதுக்கு பிறகுதான் பாடம். நான் எப்போதும் நான் செய்யற வேலையை கிளியரா சொல்லிடுவேன். நம்பணும். முதலாவது இந்த ப்ரொசஸை நம்பணும். இந்த ப்ரொசஸை நம்பினாத்தான் என்னால் உங்களுக்கு உதவி செய்யலாம். 153 ஒரு வரிச்சுருள் இருக்கு. எழுதிக் கொள்ளுங்க. மின்னோட்டம் காவும் வரிச்சுருளின் காந்தப்பாய அடர்த்தி. மின்னோட்டம் காவும் வரிச்சுருளில் காந்தப்பாய அடர்த்தி. இதுல காந்தப்பாய் அடர்த்தி இந்த தூரத்தோடு எப்படி மாறும் சொன்னால், நல்லா பார்த்துக்கொள்ளணும். இந்த காந்தப்பாய் அடர்த்தி எப்படி மாறும் சொன்னால், நடுவுல மேக்சிமம், அந்தத்துல அது அரைவாசி. உதாரணமா இது B ஆக இருந்தால் இந்த அந்தத்துல B/2 ஆக இருக்கும். இப்ப இதுல மையத்துல சமன்பாடு என்னன்னு சொன்னால், மையத்தில் சமன்பாடு μ0 Ni. எழுதி காட்டுங்க. அப்ப அந்தத்தில் ஓரத்தில் அந்தத்தில் B சமன் μ0 Ni/2. எழுதிக்கொள்ளும். எண்ணுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. n சமன் கேபிட்டல் N ஓவர் L. என்று சொன்னால் என்ன, எல் சொன்னால் என்ன, சிம்பிள் என் சொன்னால் என்ன? எழுதிக் கொள்ளுங்க. n டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எழுதிக் கொள்ளுங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னா வரிச்சுருளில் உள்ள தடங்களின் எண்ணிக்கை. வரிச்சுருளில் உள்ள தடங்களின் எண்ணிக்கை.
வரிச்சுருள்ள தடங்களின் எண்ணிக்கை. லென்த் ஆஃப் த காயில் L, அதாவது வரிச்சுருளின் நீளம். வரிச்சுருளின் நீளம். இப்ப சொல்லுங்க, அலகு நீள சுற்றுக்களின் எண்ணிக்கை. 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 எழுதிக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு சமன்பாடையும் பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க, தேவைப்படும். 3 சமன்பாடு இருக்கு, 3ஐயும் பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல பிள்ளை மாதிரி, நல்ல பிள்ளை மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நூற்றி 54. மின்னோட்டம் காவும் வரிச்சுருளானது. மின்னோட்டம் காவும் வரிச்சுருளானது. மின்னோட்டம் காவும் வரிச்சுருளானது சட்டக்காந்தம் போன்று தொழிற்படும். சட்டக்காந்தம் போன்று தொழிற்படும். கீழே இதை வரைஞ்சு எழுதிக்கொள்ளும். இங்கால மின்னோட்டம் போனால் இது எஸ், இது என். இங்கால மின்னோட்டம் போனால் இது என், இது எஸ். உங்களுக்கு இது தேவைப்படும். 152. இதை நம்ம சொல்லுவோம் எம்பியரின் விதி, எம்பியர்ஸ் லோ. இப்ப எனக்கு என்ன செய்யுது என்று சொன்னால், பி காந்தப்புல, ஒரு பி காந்தப்பாய் அடர்த்தியுடைய ஒரு பிரதேசம் இருக்கு. பி காந்தப்பாய் அடர்த்தியுடைய பிரதேசம் இருக்கு. இதுல எல் நீளமான கோள, இதுல எல் நீளமான கோள ஐ மின்னோட்டம் மூட வைக்கிறேன். இது தீட்டா கோணத்தை அமைக்குது இந்த காந்தப்புலத்தோட. இதுல உருவாகிற காந்த விசை, இதுல உருவாகிற காந்த விசை என்ன செய்யுமாம்? பிக்கு நேர்வீத சமனாம், ஐக்கு நேர்வீத சமனாம், எல்லுக்கு நேர்வீத சமனாம், சைன் தீட்டாக்கு நேர்வீத சமனாம். இதுல இருந்து ஒரு சமன்பாடு உருவாக்கினால் F சமன் BIL சைன் தீட்டாவாம். எழுதிக் கொள்ளுங்க. எம்பியரின் விதி, எம்பியரின் விதி சொல்ல எழுதிட்டு, நான் சொல்ல சொல்ல எழுதிட்டு அதுக்கு பிறகு இதை எழுதிக் கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட, காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் காவும் கடத்தியில், மின்னோட்டம் காவும் கடத்தியில் தொழிற்படும் காந்த விசை, தொழிற்படும் காந்த விசை எழுதி காட்டு. தொழிற்படும் காந்த விசை நூற்றி 153 கடத்தியில் தொழிற்படும் காந்த விசையின் இயல்புகள். கடத்தியில் தொழிற்படும் காந்த விசையின் இயல்புகள். கடத்தியில் தொழிற்படும் காந்த விசையின் இயல்புகள். முதலாவது பாயிண்ட், கடத்தியில் தொழிற்படும் காந்த விசையின் பருமனை அறிய. முதலாவது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்கள். கடத்தியில் தொழிற்படும் காந்த விசையின் பருமனை அறிய.
எம்பியரின் விதி பயன்படும். எம்பியரின் விதி பயன்படும். எம்பியரின் விதி பயன்படும். இரண்டாவது கடத்தியில் தொழிற்படும் காந்த விசை. கடத்தியில் தொழிற்படும் காந்த விசையின் திசையை அறிய என்ன விதி? செக் பண்ணுங்க பாப். என்ன விதி? கடத்தியில் தொழிற்படும் காந்த விசையின் திசையை அறிய என்ன விதி? யார விதி? மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் ரைட். ஃப்ளமிங்கின் என்ன விதி? எந்த ஃப்ளமிங் ரெண்டு விதி இருக்கு. லெஃப்டா ரைட்டா? ஃப்ளமிங்கின் இடக்கை விதி பயன்படும். பாருங்க, சடன்லியா கேட்ட உடனே நிறைய பேருக்கு தெரியும். அதான் சிம்பிளா படிக்கிறேன். ரைட். அடுத்தது ராசா. இப்ப கடத்தி காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக வைக்கப்படுமெனின், கடத்தி காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக வைக்கப்படுமெனின் கடத்தி காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக வைக்கப்படுமெனின் தொலைப்படும் காந்த விசை பூச்சியமாக காணப்படும். தொலைப்படும் காந்த விசை பூச்சியமாக காணப்படும். அப்படி இதை எழுதிக்கொள்ளும். நாலாவது பாயிண்ட், கடத்தி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாயின், கடத்தி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாயின், கடத்தி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாயின் கடத்தியில் உயர் விசை BIL தொழிற்படும். இப்படி வரைஞ்சுக்கொள்ளும். எல்லாத்தையும் எழுதிக்கொள்ளும். BIL sin theta மினிமம் 0, மேக்சிமம் BIL sin theta அனுபாத்தைக்கு வந்து இது என்ன செய்யும்? சமனாக இருக்கும். Fக்கும் sin thetaக்குமான கிராஃப் வரைஞ்சால் இந்த sin curve வரும். தெரியும் தானே? sin thetaக்கு நேர்விதி சமம்னு சொன்னா sin curve வரும். ஸோ இது பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. ஸோ சிம்பிளா டீல் பண்ணி இருக்கு. எழுதிக்கொள்ளும். இன்றைக்கு நான் எல்லாம் பெரிய பெரிய பாயிண்ட் ஆயிருக்குது. ஸோ டேக் டூ மச் ஆஃப் டைம். நோ, அடுத்தது 154 ஃப்ளமிங்கின் இடக்கை விதி. ஃப்ளமிங்கின் இடக்கை விதி. ஃப்ளமிங்கின் இடக்கை விதி. இடது கையின் எழுதிக்கொள்ளுங்க. இடது கையின் 3 முதல் விரல்களை, இடது கையின் 3 முதல் விரல்களை, இடது கையின் 3 முதல் விரல்களை செங்குத்தாக பிடிக்கும் போது
FBI. பெருவிரல் விசையையும் சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தையும் குறிக்கும் 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 ஃப்ளமிங்கின் இடக்கை விதி எழுத தெரியணுமா? விதிகள் எழுத தெரியணும் என்றால் எஸ்ஏக்கு தேவை. 155 155 பார்த்துக்கொள்ளும். அடுத்தது இரு மின்னோட்டம் காவும் கடத்திகளிடையான விசை. இரு மின்னோட்டம் காவும் கடத்திகளிடையான விசை. படத்தை வரைஞ்சி F சமன் μ0 I1 I2 L over 2 pi D. இந்த வித்தியாசம் D ஆக இருந்தால் இரு மின்னோட்டம் காவும் கடத்திகளிடையான விசை சமன்பாடு எழுதிக் கொள்ளுங்க. இதை பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நூற்றி 56 மின்னோட்டம் காவும் எழுதிக்கொள்ளுங்க. 156 மின்னோட்டம் காவும் இரு கடத்திகளிடையான விசையின் இயல்புகள். இரு கடத்திகளிடையான விசையின் இயல்புகள். இரு கடத்திகளிடையான விசையின் இயல்புகள். ஒரே திசையில் மின்னோட்டம் காவுமெனின் ஒரே திசையில் மின்னோட்டம் காவுமெனின் விசை கவர்ச்சி விசைகளாகவும் விசை கவர்ச்சி விசைகளாக காணப்படும். விசை கவர்ச்சி விசைகளாக காணப்படும். விசை கவர்ச்சி விசைகளாக காணப்படும். இரண்டாவது மின்னோட்டம் எதிர் திசையில் காவுமெனின் மின்னோட்டம் எதிர் திசையில் காவுமெனின் அவை தள்ளல் விசையாக காணப்படும். அவை தள்ளுகை விசையாக அல்லது தள்ளல் விசையாக காணப்படும். அவை தள்ளல் விசையாக காணப்படும். கவர்ச்சி விசையா தள்ளுகை விசையான்னு நம்ம பார்க்கலாம். ஒரே திசை மின்னோட்டமா எதிர் திசை மின்னோட்டமான்றதை வச்சு. அடுத்தது இங்கு கடத்திகளிடையே துளைப்படும் விசையானது தாக்க மறுதாக்க விசை சோடிகளாகும். தாக்க மறுதாக்க விசை சோடிகளாகும். தாக்க மறுதாக்க விசை சோடிகளாகும். தாக்க மறுதாக்க விசை சோடிகளாகும். நாலாவது
கடத்திகளிடையான விசை கடத்திகளிடையான விசை கடத்திகளிடையான விசை இடைத்தூரத்துக்கு நேர்மாறு விகித சமனாகும். கடத்திகளிடையான விசை இடைத்தூரத்துக்கு நேர்மாறு விகித சமனாகும். நேர்மாறு விகித சமனாகும். நேர்மாறு விகித சமனாகும். தூரம் அதிகரிக்க 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 இந்த விசை என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு போகும். இது நம்ம தெரிஞ்சுக்கோம். எழுதிக்கொள்ளும். இதுவரைக்கும் எல்லா பாயிண்ட்டும் விளங்கி நாக்கள் எஸ் ஒன்று போடுங்க. எனக்கு எவ்ரி திங் கிளியர், எந்த பிரச்சனையும் இல்லை. குயிக்கா குயிக்கா எஸ் ஒன்று போடும். அப்படி ஒவ்வொரு சிம்பிள் சிம்பிள் சிம்பிளா படிச்சுட்டு போங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ராசா, எந்த பிரச்சனையும் வராது. சரியோ? நூற்றி 57. இப்ப கடத்தியில விசை தொழிற்பட்டா மாதிரி காந்த புலத்தில் ஏற்றம் அசைஞ்சாலும் ஏற்றத்தின் மீது விசை ஒன்று தொழிற்படும். எழுதிக்கொள்வோம். 157 சரிதானே? 157 ரைட். காந்தப்புலத்தில் ஏற்றங்களின் மீதான விசை. காந்தப்புலங்களில் ஏற்றங்களின் மீதான விசை. எனக்கு பி காந்தப்பாய் அடர்த்தியுடைய ஒரு காந்தப்புலம் இருக்கு. இதில் என்ன செய்யுது என்று சொன்னால் Q ஏற்றம் வீண்ட வேகத்தில் இந்த தீட்டா கோணத்தை அமைக்குது. இதுல இந்த ஏற்றத்தில் தொழிற்படுற காந்த விசை பிக்கு நேர்விகித சமம், ஏற்றத்துக்கு நேர்விகித சமம், விக்கு நேர்விகித சமம், சைன் தீட்டாக்கு நேர்விகித சமம். சமன்பாடா உருவாக்கினால் F சமன் BQV சைன் தீட்டா. எழுதிக் கொள்ளுங்க. காந்தப்புலம் ஒன்றில் இயங்கும் ஏற்றம் ஒன்றின் மீதான காந்த விசையானது, எழுதிக்கொள்ளும், காந்த விசையானது எழுதி காட்டும். நூத்தி 58 எழுதிக் கொள்வோம். ஏற்றமானது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக அசையுமாயின், ஏற்றமானது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக அசையுமாயின் ஏற்றத்தின் மீது உயர் விசை தொழிற்படும். எழுதி காட்டும். ஏற்றத்தின் மீது உயர் விசை தொழிற்படும். எழுதிக் கொள்வோம். 159
ஏற்றமானது காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக இயங்கும் போது ஏற்றமானது காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக இயங்கும் போது இழிவு காந்த விசை தொழிற்படும். இழிவு காந்த விசை தொழிற்படும். இழிவு காந்த விசை தொழிற்படும். நூற்றி 60. காந்தப்புலத்தில் இயங்கும் ஏற்றத்தின் மீதான காந்த விசை பூஜ்ஜியம் ஆவதற்கு முதலாவது காந்தப்பாய் அடர்த்தி பூஜ்ஜியமாதல் வேண்டும். காந்தப்பாய் அடர்த்தி பூஜ்ஜியமாதல் வேண்டும். இரண்டாவது, ஏற்றமற்ற துணிக்கை பூச்சிய விசையை கொண்டிருக்கும். மூன்றாவது, இயங்காத துணிக்கை பூச்சிய விசையை கொண்டிருக்கும். நாலாவது, காந்தப்புலத்துக்கு சமாந்தரமெனின் பூச்சிய காந்த விசையை கொண்டிருக்கும். இந்த நாளையும் எழுதி காட்டுங்க. இந்த 4 சப்ஜெக்டுமே உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும் சொன்னால் F70 கொண்டு வரும். இது மட்டுமல்ல இது ஒரு குறித்த கோணத்தில் அனுப்பினீங்க. நான் 161 எடுக்கிறேன். அப்ப ஏற்றமுள்ள ஒரு துணிக்கைய நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் எழுதிக்கொள்வோம். ஏற்றமுள்ள ஒரு துணிக்கையை 161 காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஏற்றமுள்ள ஒரு துணிக்கையை காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக செலுத்தும் போது அது எப்போதும் வட்டப்பாதையில் இயங்கும். குறித்த கோணத்தில் அனுப்பினால் இந்த மாதிரி ஒரு கோணத்தில் போகும். செங்குத்தில் அனுப்பினால் அது ஒரு வட்டப்பாதையில் இயங்குமா? இப்ப ஏற்றம் வட்டப்பாதையில் போகுது என்று சொன்னால் என்ன காரணமாக இருக்கும்? இந்த கொடுக்கிற காந்த விசை அந்த வட்டத்துக்கு மைய நோக்கு விசையாக தொழிற்படுது. அதாவது கொடுக்கப்படுற காந்த விசை வட்டத்துக்கு தேவையான மைய நோக்கு விசையாக காணப்படுது. எப்படின்னு சொன்னால் காந்த விசை என்ன? BQV mv²/r ஆகவும் BQV mr ஒமேகா வர்க்கத்துக்கு சமனாகவும் BQV mv ஒமேகாவுக்கு சமனாகவும் mv ஒமேகாவுக்கு சமனாகவும் காணப்படும். எழுதி காட்டுங்க. 162. குயிக். Time. சரியோ?
இப்போ ஒவ்வொன்றும் துணிய போறோம். இந்த காந்தப்புலத்தில் ஏற்றத்தின் வட்டத்தின் ஆரை துணிதல் எழுதி கொள்ளுங்க. ஒழுக்கின் வட்ட ஆரை துணிதல். ஒழுக்கின் ஆரை துணிதல். இந்த இடத்துல எஃப்சி சமன் எஃபியை பயன்படுத்தினால் நான் உதாரணமா எம்வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் பிக்யூவி எடுக்கிறேன். விவி வெட்டிப்பட்டால் ஆர் சமன் எம்வி ஓவர் பிக்யூ. ஆரைக்கான தொடர்பு எழுதிக் கொள்ளும். 163. காந்தப்பாய் அடர்த்தி துணிதல். இதே சமன்பாட்டில் எப்படி சொல்லுவோம்? இந்த இடத்துல எம்வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் சமன் பிக்யூவி. விவி வெட்டிப்படும். பி சமன் எம்வி ஓவர் ஆர் கியூ. எழுதி காட்டுங்க. 164. வேகம் துணிதல். ஒன்றா கண்டுட்டு வருவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. எம்வி வர்க்கம் ஓவர் ஆர் இன் கீழ் பிக்யூவி. விவி வெட்டிப்படும். அப்ப வியை வச்சால் பிக்யூஆர் ஓவர் எம். 165. திணிவு துணிதல். எல்லாம் தனித்தனி கேள்வியா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷ பாஸ் பேப்பர் கேள்வி. எம்வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் பிக்யூவி. விவி வெட்டிப்படும். எம் சமன் பிக்யூஆர் ஓவர் எம். சாரி, வி. இப்ப தனித்தனியே கண்டத இதே மாதிரி ஒமேகா துணிதல். 166. கோணவேகம் துணிதல். கோணவேகம் துணிதலுக்கு எம்வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் எம்ஆர் ஒமேகா வர்க்கத்துக்கு பயன்படுத்துவன். எம்எம் வெட்டிப்படும். ஒமேகா வர்க்கம் சமன் எம்எம் வெட்டிப்பட்டால் எம்எம் வெட்டிப்படும். வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் வர்க்கம் ஒமேகா சமன் வி ஓவர் ஆர். சரியோ? என்ன சிம்பிளா இருக்குது இது? சரியா? சரி, இது ரெண்டையும் சமப்படுத்தினா தானே பார்த்தேன். என்னடா இங்கேயோ மிஸ் ஆகுது. பிக்யூவி சமன் எம்ஆர் ஒமேகா வர்க்கம். என்னடா இவ்வளோ ஈஸியா வருது? ஒமேகா வர்க்கம் சமன் பிக்யூவி ஓவர் எம்ஆர். ஒமேகா சமன் பிக்யூவி ஓவர் எம்ஆர். 167. ஒமேகா தெரிஞ்சால் அலைவு காலம் துணியலாம். டி சமன் 2π ஓவர் ஒமேகா. டி சமன் 2π. ஒமேகாவை மாத்தி போடு. எம்ஆர் ஓவர் பிக்யூவி. அலைவு காலம் தெரிஞ்சால் 168 மீடிரன் துணியலாம். மீடிரன் துணியது ஈஸியா இல்லையா? எஃப் சமன் 1 ஓவர் டி. இதை தலைகீழா போட்டால் ஒன்றின் கீழ் 2π பிக்யூவி ஓவர் எம்ஆர். எல்லாம் சரியா? எல்லாம் சரி. எஸ் ஒன்று போடுங்க. எல்லா தொடர்பும் எல்லாம் சரியாண்டு பாருங்க. மீடிரன் சரி, அலைவு காலம் சரி, ஒமேகா சரி, வி சரி,
எம் இந்த 4லையும் சரி. பார்த்துக்கொள்ளும். ஏதாவது பிழைச்சிருக்கா? அலைவு காலம் மீடிரன் எல்லாம் சரியா? வி ஆர் சார்பில் பிரதியிட்டால் அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிரும். என்ன சரியோ? ஏதோ ஒரு டவுட் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன இது பார்த்துக்கொள்ளும் ஒருக்கா. விஏ கொண்டு பிரதியிட்டால் BQR over M BQR over M. இந்த விஏ கொண்டு இதில் பிரதியிட்டால் வித்தியாசமான ஒரு கோவை என்று வரும். சுருக்கி எடுக்கலாம். 2π M over QB என்று வரணும். சரி, வரும் நினைக்கிறேன். இதை இன்னும் சுருக்கலாம். விஏ கொண்டு பிரதியிட்டால் ரைட். இப்ப 169 169 காந்தப்புலத்தினுள் ஏற்றங்களின் பாதை எழுதிக் கொள்ளுங்க. காந்தப்புலத்தினுள் ஏற்றங்களின் பாதை. காந்தப்புலத்தினுள் ஏற்றங்களின் பாதை. அதுல முதலாவது நேரேற்றமெனின் இடஞ்சுழியாக வட்டப்பாதையில் இயங்கும். இரண்டாவது மறையேற்றமெனின் வலஞ்சுழியாக வட்டப்பாதையில் இயங்கும். ஏற்றமற்றவை எனின் விலகலின்றி நேராக பயணிக்கும். 170
70. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா உதாரணமா நிறைய துணிக்கைகளை கருத போறீங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் எங்கால நகருதுன்னு பார்ப்போம். சரியோ? திசை மட்டும்தான் கதைப்போமா? ஒரு புரோத்ரன் வந்தால் இந்த திசை, ஒரு நியூத்ரன் வந்தால் நேரா, ஒரு இலத்திரன் வந்தால் இந்த திசை. எழுதி கொண்டு வாங்க. ஒன்று புரோத்ரன், நியூத்ரன், 3 இலத்திரன். 4வது ஒரு அல்பா வந்தால் இந்த திசை. 5வது ஒரு பீட்டா வந்தால் இந்த திசை. 6வது ஒரு கேமா வந்தால் நேர. 7வது ஒரு யூவி கதிர் வந்தால், இதெல்லாம் ஏற்றமற்றது, நேர. திசையை மட்டும்தான் மார்க் பண்ணி இருக்கிறேன்னா, திசையை மட்டும்தான் மார்க் பண்ணி இருக்கிறேன். திசையை மட்டும்தான் மார்க் பண்ணி இருக்கிறேன். டுவெண்ட்டி 6 பெஜ்ஜாக்கள் இருந்தால் மெதுவாக ஸ்கூல் போகிறத குறைச்சிக்கொள்ளுங்க. செல்ஃபாக படிக்க பாருங்கள். ரிப்பீட்டர்ஸ் இருந்தால் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது. வீட்டில் 12-13 மணித்தியாலத்துக்கு அதிகமாக படிங்க. எப்படி நீங்கள் ஃபைனல் டைம் படிச்சிங்களோ, ஒரு ஃபைனல் டைம் உற்சாப்பு வந்து படிச்சிருப்பீங்களோ அதே மாதிரி படிங்க. இன்றைக்கு இதோட நிப்பாட்டும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக அடுத்த நாளைய கிளாஸில் சந்திப்போம். கிளாஸஸ் எல்லாருக்கும் திருப்தியா? பேரும் உங்களோட பெஜ்ஜோடையும் வரணுமா? முதலாவது பேர் அதுக்கு